ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் கருப்பு திராட்சை வச்சு ஜூஸ் போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம ஜூஸ் போடுறதாகட்டும், இல்லை வெறுமனே சாப்பிட்றதாகட்டும், வெறுமனே சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லோரும். நிறைய பேர் குழந்தைங்க வீட்டில் வாங்கிட்டு வந்தோடனே சும்மா ஜஸ்ட் எடுத்து தண்ணியில் கட்டிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான பீசஸை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு இல்லைன்னா பொடி உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறி வரட்டும். அப்போ அதில் இருக்கிற அந்த காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி மாதிரி அழுக்கு, அப்புறம் அந்த மருந்தெல்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு தேங்கி இருக்கும். அது எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் ஊற வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே அது கழுவும் போது நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையுமே நீங்கள் உதுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நீங்கள் இன்னொரு தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜூஸ் போடவோ இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கவோ செய்யலாம். சீசன் டைம்ங்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வாங்கிடுவோம். ஸோ நம்ம பாதி நம்ம ஜூஸ் போடலாம், பாதி சாப்பிட கொடுக்கலாம். இந்த கருப்பு திராட்சை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம ரத்தத்தை நல்லாவே சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்லை, இந்த கருப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம தோல் சுருக்கங்களை நமக்கு நல்லாவே கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேப்ஸை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். நல்லா சேர்த்திட்டு அது ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறா இருந்தால் இந்த டயத்துலேயே கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லாவே சர்வ் பண்ணுங்கள். நம்ம நல்ல டார்க்கான கிரேப்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். நம்ம லைட் கலர் எடுத்துருக்குறோங்கிறதுனால கலர் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிரேப்ஸில் உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. முக்கியமாக இந்த கருப்பு திராட்சை பெண்களுக்கு லேடிஸ்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக பீரியட்ஸ் டைம்ஸில் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது, அந்த பெயின் எல்லாமே கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் கிரேப்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.